வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் இப்போ ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து ஃபர்தராக என்னென்ன ஸ்டெப்ஸ்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது பத்மாவதி மேடம் அவங்க கேட்டிருக்கிறாங்க, கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர் கொஞ்சம் ஃபுல்லாக சொல்லுங்கள், ப்ரைவேட் காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். ஸோ இது நோட்டிஃபிகேஷனில் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்மளுடைய ப்ராஸ்பெக்டஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே ஒரு டேப்லர் காலம் மாதிரி இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் நமக்கு வெப்சைட்லேயும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி சிம்பிளாக அவங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கவுன்சிலிங் இப்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, நமக்கு டிஎம்இலேருந்து அப்டேட்ஸ்லாம் சொல்லுவாங்க வெப்சைட்டில். நமக்கு தெரியும் tnmedicalselection.org, அப்படி இல்லைனா tnhealth.tngov.in வெப்சைட்டில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் தரவாக ரீட் பண்ணணும், ஒரு லைன் விடாமல் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி வேர்டையும் நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். அதில் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் நமக்கு வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபியூ டேஸ்லையோ இல்லை வித்தின் எ வீக்லேயோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம அப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு நமக்கு சொல்லுவாங்க. அடுத்து அதில் மெரிட் லிஸ்ட் நமக்கு வந்து அப்போவே சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய டிப்ளமா இன் ஃபார்மசி ஃபஸ்ட் இயர் அண்ட் டிப்ளமா இன் ஃபார்மசி செகண்ட் இயர் அந்த மார்க்ஸ் நம்ம அதில் என்ட்ரு பண்ணியிருப்போம். அதுபோக நம்மளுடைய ஹையர் செகண்டரி மார்க், எஸ்எஸ்எல்சி 10th +2 மார்க் நம்ம என்ட்ரு பண்ணியிருப்போம் இல்லையா, அதை பொறுத்து நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது இப்போது 100% அப்படியே பர்சன்டேஜ் 95, 90, 85, 80, 75, 70 நமக்கு தெரியும் இல்லையா. அந்த மெரிட் லிஸ்ட் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அதை நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. சேமாக மார்க் இருந்ததுனால் அதுக்கு வந்து அதை ஈக்குவலாக அதுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 95% 10 பேர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு யார், செகண்ட் யார், தேர்ட் யார் அப்படிங்கிறதுக்கு அதை நார்மலைஸ் பண்ணி தான் அவங்க நமக்கு கொடுப்பாங்க. அதுக்காக வேண்டி தான் அவங்க ஃபஸ்ட் இயர் மார்க்ஸு, செகண்ட் இயர் மார்க்ஸு, அப்புறம் வந்து எஸ்எஸ்எல்சி 10th +2 மார்க்ஸ் எல்லாமே நம்மகிட்ட கேட்டதுக்கு காரணமே அதுதான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் அந்த மாதிரி மேக்ஸிமம் சேமான மார்க்கில் நிறைய பேர் இருக்கலாம் மாட்டாங்க. ஒரு சில நேரங்களில் தான் அப்படி வரலாம். அந்த மெரிட் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கவுன்சிலிங் டேட் நமக்கு சொல்லுவாங்க. கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகி கவுன்சிலிங் போயிட்டுருக்கும். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, நம்ம அதையும் பார்க்கணும். அடுத்து செலக்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு வந்து கவுன்சிலிங்கில் நம்ம எந்த சீட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அந்த இன்ஸ்டியூஷனை சொல்லுவாங்க. அது நம்ம அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷனில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஜாயின் பண்ணால் தான் அந்த கன்ஃபார்ம் ஆகும் அந்த அட்மிஷனுங்கிறது. அதை வந்து ப்ரொவிஷனலாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஜாயினிங் டேட்டுமே அந்த டைமில் அஃபிஷியலாக சொல்லிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் மந்த்து 2nd வீக்கோ 3rd வீக்கோ நம்ம ஜாயின் பண்ண வேண்டியிருந்தால் அதையும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா அதில் ஜாயின் பண்ணாத கேண்டிடேட்ஸ், சில நண்பர்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஜாயின் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய அந்த ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா செகண்ட் கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க. அதாவது எந்தெந்த இன்ஸ்டியூஷனில் வேகன்சி இருக்குதோ அதற்காகவும், அதற்கு அடுத்தாற்போல் இப்போ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் வந்து நம்ம சீட் எடுக்காதவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கலாம் சில நேரங்களில். அதை பற்றி ஃபுல் ஐடியா கிடைக்கல நமக்கு இன்னும். அது நம்ம ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பற்றி விளக்கங்கள் பார்க்கலாம். செகண்ட் கவுன்சிலிங் கூடுவாங்க. செகண்ட் கவுன்சிலிங்கில் வந்து ரிசல்ட்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் வந்து இதுதான் மேக்ஸிமம் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகேவா? ஸோ தேங்க்யூ மேடம் ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு அப்டேட் நம்ம பார்த்துட்டு இருக்கணும். அடுத்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லாம் ஃபுல்லாக படிக்கணும். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டில் நம்மளோட நேம் வருதான்னு சொல்லி பார்க்கணும். மெரிட் லிஸ்ட்டில் நம்மளோட ரேங்க் என்னன்னு சொல்லி பார்க்கணும். கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த கவுன்சிலிங்குரிய டாக்குமெண்ட்ஸ் அந்த பர்டிகுலர்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அடுத்து எந்தெந்த இன்ஸ்டியூஷன் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், அதற்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன், அதெல்லாம் கரெக்டாக செய்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அடுத்து நமக்கு ப்ரொவிஷ்னலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை மறந்துடாமல் டவுன்லோட் பண்ணணும். நம்ம செலக்ட் பண்ண இன்ஸ்டியூஷனில் போயிட்டு ஜாயின் பண்ணணும். அடுத்து
அதுபோக ஒருவேளை பெண்டிங் இருக்கிறவங்க செகண்ட் கவுன்சிலிங் அந்த முயற்சிகளை வந்து எடுக்கலாம். இவ்வளவுதான். இது வந்து அக்கார்டிங் டு மை நாலெட்ஜ் ஐ ஆம் ஷேரிங். இதில் நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணியிருந்தாலோ, இதில் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். மேக்ஸிமம் மிஸ்டேக்ஸ் இருக்காது. ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாம். Okay, dear friends, best wishes for our brightful future, successful pharmacy as well as healthcare professional life. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.